முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, நீயும் உன்னுடைய துணையும் சந்தித்து பேசுவதற்கு ஒரு இடத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் தங்கமே. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்து மனம் விட்டு பேசுங்கள் தங்கமே. அப்பொழுதுதான் உன் மனதில் உள்ள பாரத்தையும் சோகத்தையும் அவரிடம் சொல்லி உன்னால் அழ முடியும். அவரும் அதே போல்தான் அவர் மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லி அழுது தீர்த்தால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணையும் சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்காகவே உருவாக்கி தருவேன். அப்படி நீங்கள் இருவரும் இணைந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும். அப்படி நீயும் உன்னுடைய துணையும் சந்தித்து பேச என்னுடைய ஆலயத்திற்கு செல் தங்கமே. அங்கு அவர்களுடன் மனமிட்டு பேசு. என்னவெல்லாம் உன் மனதில் படுகின்றதோ அவையெல்லாம் அவரிடம் சொல்லிவிடு. இல்லையென்றால் இப்படித்தான் நாம் வாழ்க்கை இருக்க வேண்டும், இப்படித்தான் இனி நாம் வாழ வேண்டும் என்று உன்னுடைய முடிவுகளை அவரிடம் நீ தெளிவாக சொல்லிவிடு. அப்பொழுதுதான் அவரால் ஒரு நிலைக்கு வர முடியும். அதேபோல் அவர் மனதில் உள்ளதையும் அவர் உன்னிடம் சொல்லி விடுவார். அவருடைய மனநிலை என்னவென்று, அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றும் அவர் உன்னிடம் தானாகவே கூறிவிடுவார். அதேபோல் நீங்கள் இருவரும் இணைந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நான் சிறப்பாக நிச்சயம் அமைத்து தந்துவிடுவேன் தங்கமே. அதனால்தான் உங்களுக்காகவே நான் இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருகின்றேன். இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு நீயும் உன்னுடைய துணையும் சந்தித்து பேசுங்கள். யார் எது சொன்னாலும் அதை நீ சற்றும் கேட்காதே. உன் மனதிற்கு எது சரி என்று படுகின்றதோ அதை மட்டும் செய். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை. அவர்கள் சொல்வர்கள் அனைவருமே உன் கூடவே வரப்போவதில்லை. உன்னுடைய துணை மட்டுமே கடைசி வரையும் வரப்போகின்றார். அதனால் அவருடைய பேச்சை கேள் தங்கமே. அனைத்தையும் நன்றாக நான் மாற்றி தருகின்றேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என்னுடைய ஆலயத்திற்கு சென்று வா, அனைத்தும் உனக்கு நான் பார்த்து கொள்கின்றேன். யாமிருக்க உனக்கு பயமேன். ஓ முருகா.